வெல்கம் டு வைஷு லாக்ஸ். மார்னிங் வந்து பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறதுக்காக பனானாவில் தேன் ஊற்றி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். முன்னாடி சீனி போட்டு கொடுப்பேன், இப்போ சீனி நிப்பாட்டிட்டு அதுக்கு பதில் தேன் ஊற்றி கொடுக்குற ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு மார்னிங் எப்பவும் போல் ஃபில்டர் காஃபி தான். அதை ரெடி பண்ணி நான் ஃபஸ்ட்டு குடிச்சிக்கிட்டேன். சைட் பை சைட் எனக்கு உண்டான வேலைகள் என்ன, காலையில் காய் கட் பண்ணுறது எல்லாமே செய்ய ஆரம்பிச்சாச்சு. எப்போவுமே இந்த 5 லிட்டர் குக்கர் தான் நான் வந்து பிரியாணி செய்கிறதுக்காக எடுப்பேன். டைம் இருந்துச்சு, இன்றைக்கி காலையிலேருந்து லீவு அப்படின்னா எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் எடுத்து நான் செய்வேன். இல்லை ஸ்கூலுக்கு போக வேண்டியிருக்கு, அவசரமாக செய்ய வேண்டியிருக்குன்னா இந்த 5 லிட்டர் குக்கர் யூஸ் பண்ணிக்குவேன் நான். இந்த நீளமான கரண்டி 2 இயர்ஸ் பேக் என்னோடய சிஸ்டர் இங்கே வந்திருக்கும் போது நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாங்கியிருந்தோம். ரியலி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அவியல் கிண்டுறதுக்கு, இந்த பிரியாணி செய்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் இந்த கரண்டி ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம கையில் எதுவுமே படுறதில்ல, அப்படியே அந்த கரண்டியை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நிறைய ஷேப்பில் இருக்குது. குழிக்கரண்டி இருக்குது, அப்போ ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள் இந்த மாதிரி ஷேப்பில் கூட இப்போ இது வந்துடுச்சு. இது வந்து ரொம்ப இல்லை, கண்டிப்பாக நான் பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவேன். இங்கே நான் இருக்கிற ஏரியாவில் சென்னையில் கிடைக்கிறதில்ல, ஸோ நான் இப்போ வீட்டு முன்னாடியே இது வச்சுருக்கேன். நானே ஓனாக இப்போது பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இன்றைக்கி காலையில் இடியாப்பம் தான் செய்ய போகிறேன். ஊர்லேருந்து அம்மா வந்து மாவு கொடுத்துட்ருந்தாங்க, அவங்க வீட்டிலே செய்வாங்க மாவு. அதை தான் இப்போ கொண்டு வந்து நான் இடியாப்பம் செஞ்சுருக்கேன். லன்ச் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி இடியாப்பமும் ரெடி பண்ணிட்டேன் சைட் பை சைட். பசங்களுக்கும் சாப்பாடு கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. பாய்.